ரஜினிகாந்தின் கூலி பரபரப்பாக ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. இன்று மாலை 7 மணிக்கு படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. எப்போதுமே ஒரு பெரிய படம் வருகிறது என்றால் மற்ற படங்கள் வெளியாகாத சூழல் உருவாகும். அதுவே ரிலீஸ் ஆவது ரஜினிகாந்தின் கூலியாக இருந்தால் தனியே சொல்லவா வேண்டும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி ரிலீஸ். இதன் சுவாரஸ்யம் என்னவென்றால், ரஜினி நடிப்பில் உருவான முதல் படம் அபூர்வ ராகங்கள் வெளியானது ஆகஸ்ட் 15. தனது முதல் படம் வெளியான அதே தருணத்தில் கூலி படமும் ரஜினிக்கு வெளியாவது என்பது சுவாரஸ்யமான கோஇன்சிடென்ட் தான். 1975 to 2025 50 ஆண்டுகள் முன்னணி நட்சத்திரமாக இருப்பது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. இப்போது ரிலீஸ் விஷயங்களுக்கு வருவோம். அடுத்த வாரம் தான் கூலி வெளியாக உள்ளது. ஆனால் இந்த வாரத்திலிருந்தே எந்த முக்கிய படமும் வெளியாகாமல் கூலிக்கான களம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ் மட்டுமல்லாது இந்திய மொழி படங்களிலேயே பெரிய ரிலீஸ் ஏதும் இவ்வாரம் இல்லை. கூலி ரிலீஸ் வாரத்திலும் சரி, அதற்கு அடுத்த வாரமும் கூட சரி, பெரிய ரிலீஸ் ஏதும் இப்போது வரை இல்லை. ஒரே ஒரு பாலிவுட் படத்தை தவிர. யஷ்ராஜ் தயாரிப்பில் அயன் முகர்ஜி இயக்கத்தில் ரித்திக் ரோஷன், ஜூனியர் NTR நடித்துள்ள வார் 2 தான் அது. வார் 2 ரிலீஸ் தேதி ஆகஸ்ட் 14 என ஜூனியர் NTR பிறந்த நாளை முன்னிட்டு மே 20ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு ஒரு மாதம் முன்பே, அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதியே ஆகஸ்ட் 14 என ரிலீஸ் தேதியை அறிவித்துவிட்டது கூலி படக்குழு. வார் முதல் பாகம் ஒரு ராணுவ வீரர் தீவிரவாத சாதிகளை முறியடிப்பதையே கதைக்களமாக கொண்டிருந்தது. இரண்டாம் பாகமும் அது சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும். எனவே சுதந்திர தினத்தையொட்டி ஒரு தேதியை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதே சமயம் கூலி படப்பிடிப்பு சமயத்தில் வேலைகள் எல்லாம் முடிந்து போதுமான போஸ்ட் புரொடக்ஷன் நேரம் இருக்க வேண்டும் என ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் தேதியை தேர்வு செய்தார் லோகேஷ் கனகராஜ். எனவே இரு படங்களுக்கும் இந்த தேதி முக்கியமானது. 2 படங்களில் எதிர்பார்ப்பு அதிகம் இருப்பது என பார்த்தால் கண்டிப்பாக கூலிதான். அது வெறுமென ரஜினி படம் என்பதால் மட்டுமில்லை. லோகேஷ் கனகராஜ் என்கிற பிராண்ட், அனிருத் இசை, நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, சௌபின் சாஹிர், அமீர் கான் என பல நடிகர்கள் என்று படத்தில் எக்கச்சக்க ஹைலைட்ஸ். அதற்காக வார் 2 படத்தையும் சாதாரணமாக சொல்ல முடியாது. முந்தைய பாகம் பெரிய வெற்றி அடைந்தது. ரித்திக் ரோஷன் நடிக்கும் படம், ஜூனியர் NTR ஹிந்தியில் அறிமுகமாகும் படம் என சில எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் வார் படம் சம்பந்தமான மீம்ஸ் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவே செய்கிறது. தென்னிந்தியா பொறுத்தவரை ஆக்கிரமிக்க போவது கூலிதான். ஹிந்தியிலும் கூலி வெளியாவதால் அங்கும் கணிசமான திரைகளை கவரும். கூலி அளவுக்கு இல்லை என்றாலும் வார் 2 படத்திற்கும் நல்ல எண்ணிக்கையில் திரைகள் இருக்கும். படம் வெளியான பின் எந்த படத்திற்கு வரவேற்பு என்பதை பொறுத்து திரைகளின் எண்ணிக்கையும் கூடும். கோலிவுட், பாலிவுட் 2 துறைகளில் இருந்தும் பெரிய படங்கள் ஒரே நாளில் வெளியாவது முதல் முறை கிடையாது என்றாலும் இந்த முறை களத்தில் இருப்பது ரஜினி என்பதால் கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு கிளாஷாக இது இருக்கும் என சொல்லலாம்.